Vishnu Vishal sir இருந்தது and இந்த படத்துலயுமே இவரோட contribution இருக்கு as an additional screenplay director, close friend of director Praveen K and இதுல ஒரு ப்ரொஃபஷனலா தாண்டி ஒரு ஃப்ரெண்டா இன்னைக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணுவேன், இன்னைக்கு நான் வந்து பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. வெரி ஓன் நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச FIR படத்தோட டிரெக்டர் மனு ஆனந்த் அவர்கள். சார், நீங்க இதுல அடிஷனல் ஸ்கிரீன் பிளேல ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப கியூரியஸா இருக்கு எந்த மாதிரி அதனோட படம் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. Can you please ask you to share your thoughts and journey behind Aryan? Thank you sir. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல பேச விட்டாங்க, பேசவே மாட்டேன்னு சொன்னேன், முதல்ல பேச விட்டாங்க. ஆரியன்ற இந்த படம் வந்து எனக்கு எப்படி FIR எவ்வளவு தூரத்துக்கு இம்பார்ட்டன்ட்டோ அந்த அளவுக்கு எனக்கு ஆரியனும் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்னைக்கு நான் இங்கே வர்றதுக்கு மெயின் ரீசன் இட்ஸ் 2 people. One is my closest friend Praveen, அவர் தான் இந்த படத்தோட இயக்குனர். ரெண்டாவது இஸ் ஆல்சோ அ ஃப்ரெண்ட், பட் ஃபர்ஸ்ட் இஸ் த ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோ ஆஃப் மை ஃபிலிம் FIR, விஷ்ணு. ஸோ இவங்க 2 பேருக்காக தான் நான் இங்கே வந்தேன். ஸோ I'll just quickly take few minutes just to talk about this film and இது எப்படி நடந்தது அப்படின்றது. FIR பண்ணிட்டு இருந்த டைம்ல விஷ்ணு சார் வந்து எனக்கு ஒரு கிரைம் சப்ஜெக்ட் பண்ணணும், கிரைம் சப்ஜெக்டை நல்லா ஹேண்டில் பண்ணக்கூடிய டைரக்டர் யாராவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. ஸோ ஐ சஜஸ்டட் பிரவீன்ஸ் நேம். ஏன்னா பிரவீனோட என்னோட ஜேர்னி வந்து இட்ஸ் 15th year நோ. ஏன்னா நானும் பிரவீனும் கௌதம் மேனன் சாரோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக ஒரே நாள் ஜாயின் பண்ணோம். ஜாயின் திஸ் வெரி சேம் டே and till date he remains as one of the most trusted people I have in this industry. எந்த ஒரு ஸ்கிரிப்ட் விஷயமா இருந்தாலும், படம் மேக்கிங் இல்ல ஒரு படத்தை பார்த்து அதை கிரிட்டிக்கலா அனலைஸ் பண்றதா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் அவரோட தான் நான் மேக்ஸிமம் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபார் ஆல் தீஸ் ரீசன்ஸ் ஐ ஃபீல் திஸ் occasion is very important for me as much as it is for Praveen. So I had the privilege of introducing Vishnu and Praveen, and appadha indha padam set aachu. Then came a point where Praveen வந்து அவரோட கதையை வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது இது ஸ்க்ரீன் பிளேயா எழுதணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல என்கிட்ட கேட்டாரு, கேன் யூ கொலாபரேட் அண்ட் ஒர்க் வித் மீ ஆன் திஸ் ஃபிலிம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்தபோது நான் அவர்கிட்ட கேட்டுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் ஒன்று தான், நீங்க தயவு செஞ்சு தமிழ்ல மட்டும் எழுதிடாதீங்க. யூ ரைட் வாட் எவர் யூ வாண்ட் டு ரைட், பட் ரைட் இட் இன் இங்கிலீஷ். நீ தமிழை கொலை பண்ணிடுவ. ஏன்னா எனக்கு தமிழ் ரொம்ப பிடிச்ச லாங்குவேஜ், என்னது அது மட்டும் பண்ணாதேன்னு கேட்டேன். அதனால அப்படி நாங்கள் 2 பேர் சேர்ந்து உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணி உருவாக்கின ஒரு ஸ்கிரீன் பிளே. இது ரொம்ப நல்ல ஸ்கிரீன் பிளேன்னு நானே சொல்லக்கூடாது, பட் இட் இஸ் Praveen's efforts that you will see on the 31st of October. And Vishnu is someone who is very very close and special to my heart. FIR என்ற படம் வந்து ஒரு 3 ப்ரொடியூசர்ஸ் தாண்டி அது ட்ராப் ஆன ஒரு ஸ்டேஜில் அந்த படத்தை எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணி ஹீரோவா நடிச்சாரு. நடிச்சது மட்டும் இல்லாமல் அது இட் வென்ட் த்ரூ a lot of delays because of COVID. அந்த கோவிட் எக்ஸ்பீரியன்ஸையும் தாண்டி அந்த படத்தை நல்லா தியேட்டருக்கு கொண்டு வந்தார். இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் இதை விட சிறப்பாக அவர் பண்ணார் அந்த பாயிண்ட்ல அவ்வளோ ப்ரெஷர்ல இருக்கும் போதும். ஸோ அதனால ஐ வில் ஆல்வேஸ் பி இன்டெப்டட் டு விஷ்ணு ஃபார் வாட் யூ டன் ஃபார் மை கரியர். ஸோ வித் தட் இந்த படம் ஆரியன் வந்து பிகாஸ் இட்ஸ் எ கிரைம் சப்ஜெக்ட், அது இதோட டீட்டெயில்ஸ் ரொம்ப பெருசா வெளிப்படையா பேச முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சிருக்கோம். பட் ஒன் திங் ஐ கேன் டெல் யூ தட் படம் பார்த்ததுல I can tell you, Vishnu obviously is nailed the character as a police officer, but Silva sir, you are an absolute legend. In military king sir, உண்மையிலே படம் பார்த்து உங்களை பார்த்து பயம் வந்துருச்சு.
So it is really something that is special, your performance. And Shraddha, you are a powerhouse of performance. You're amazing in the film. Manasa, you have an absolutely great presence in the film. Many congratulations, and I hope all of you go on to do great films. And Lokesh, இந்த மாதிரி ஒரு படத்தை கட் பண்றது, எடிட் பண்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். But he's done an absolutely amazing job. And I hope he gets all the credits when the film releases. நீங்களே பார்ப்பீங்க எவ்வளோ கஷ்டமான ஒரு அந்த பேஸை மெயின்டைன் பண்ணி கட் பண்ணியிருக்காரு. விப்ரான் சார், நீங்கள் வந்து ரொம்ப ஹை ப்ரெஷரில் இருக்கீங்கன்னு எல்லாருமே சொன்னாங்க. ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து இந்த ட்ரெய்லரோட மியூசிக் எல்லாமே வந்து இட் இஸ் அப்சல்யூட்லி கிக்-ஆஸ் சார். ஸோ ஐ நோ தட் யூ வில் டூ யர் மேஜிக் இன் த ஃபிலிம். ஐ லுக் ஃபார்வர்ட் டு வாட்சிங் திஸ் ஃபிலிம் லைக் எவ்ரி ஒன் எல்ஸ். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தயவு செஞ்சு படத்தை தியேட்டரில் பாருங்கள். இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீங்கள் ஒரு மெயின் டூல் எங்களுக்கு. ஸோ தயவு செஞ்சு எல்லாரையுமே தியேட்டரில் போய் பார்க்கறதுக்கு என்கரேஜ் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. திஸ் ஃபிலிம் வில் பி வர்த் இட். தேங்க்யூ. ரொம்ப நன்றி மன்வானன் சார். நீங்க ரொம்ப ஜெனுவனா பேசினது வார்ம்ஸ் எவ்ரிபடிஸ் ஹார்ட். ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் கண்டிப்பா தியேட்டர்ல அக்டோபர் 31 பார்த்துருவோம் ஆரியன். அடுத்ததாக ஒரு படத்துக்கு ரொம்ப முக்கியமான டிபார்ட்மெண்ட்ல ஒண்ணு, அஃப்கோர்ஸ் சினிமா இஸ் டீம் ஒர்க் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுல ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் கரெக்டா ஒர்க் ஆச்சுன்னா மட்டும்தான் அந்த படமும் ஒர்க் ஆகும் அப்படிங்கறதும் நமக்கு தெரியும். அந்த விதத்துல ரொம்ப முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட் ஆர்ட் டிபார்ட்மெண்ட். ஆர்ட் டைரக்டர் ஜெயச்சந்திரன் சாரோட எக்ஸ்பீரியன்ஸை கேட்கறதுக்கு தான் நான் இப்போ இன்வைட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ் ஜெயச்சந்திரன் சார். ப்ளீஸ் ஓவர் டு யூ. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ விஷ்ணு சார். தேங்க்யூ பிரவீன். இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான சீக்வன்ஸை வந்து ஒரு பெரிய செட் ஒன்று போட்டிருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கண்டிப்பாக எழுதுங்க. இந்த படத்தோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் அகேன். அடுத்ததாக ரொம்ப பிஸியான ஒரு நபர் இவர். ஆரியன் படத்தோட எடிட்டர். எந்த இவெண்ட்டுக்கு போனாலும் இவர் தான் உட்காந்துருப்பாரு. அண்ட் இன்னைக்கும் அதே மாதிரி இங்க இருக்காரு விஷ்ணு விஷால் சார் கூட. இது இவரோட செகண்ட் கொலாபரேஷன். எடிட்டர் சாம் லோகேஷ் சார், can you please ask me to speak a few words about your experience on Aryan? Third film, my apologies. Third collaboration. எல்லாருக்கும் வணக்கம். ஆரியன் ரொம்ப ஒரு முக்கியமான படமாக நான் பார்க்குறேன். அந்த கிரைம் படங்கள்லேயே, ஏன்னா எல்லா கிரைம் படத்துக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்கும். அந்த பேட்டர்ன் எல்லாம் பிரேக் பண்ணிடுச்சு இந்த படம். அது டெஃபினட்டாக சொல்கிறோம். படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஷோராக ஃபீல் ஆகும். இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்த கிரைம் படத்தோட வில்லனோட ஐடியாலஜி இந்த படம் டோட்டலாக அது பிரேக் பண்ணியிருக்கும். இந்த வில்லனோட ஐடியாலஜியே டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை ரொம்ப என்ஜாய் பண்ணி நாங்கள் டீமாக ஒர்க் பண்ணியிருக்கோம். படமும் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த விஷ்ணு சார், பிரவீன் சார் ரொம்ப நன்றி. அப்புறம் விஷ்ணர் பற்றி சொல்லி ஆகணும். விஷ்ணர் வந்து பெரிய ஒரு ஹார்ட் ஒர்க்கர். அவர் எப்படி ஹார்ட் ஒர்க்கர்னா நான் எப்படி ஃபைன் பண்ணுறேன்னா, ஒரு சின்ன இன்சிடென்ட் நான் சொல்கிறேன். ராட்சசன் பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது நான் கிளைமேக்ஸ் ஷூட் அப்போ நான் போயிருந்தேன் ஷூட்டுக்கு. அப்போது கிளைமேக்ஸ் போர்ஷன் எடுத்துக்கு விஷ்ணு சார் கேட்டார், சார் நான் இன்ட்ரோல் பிளாக்ல, அதாவது ராட்சசன் படத்தில் இன்ட்ரோல் பிளாக்ல ஒரு ஷார்ட்டில் கண் சிமெட்டி இருப்பேன், அது ஓகே அவங்க பாருங்க. நான் நினச்சேன் கிளைமேக்ஸ் எடுத்ததுக்கும் இன்டர்வல் எடுத்ததுக்கும் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 10 months டிஃப்ரென்ஸ் இருக்கும். எப்படி ஷார்ட் நம்பர் ஞாபகம் வச்சிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சது. ஸோ இவர் வந்து ஃபுட்டேஜை மனப்படம் பண்ணல. ஸோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டால் தான் அந்த நம்ம என்ன ஷார்ட் எடுக்கிறோன்றது மைண்டில் ஏற்க முடியும் அப்படின்றத ஒரு அனலைஸ் பண்ணாலும் ரொம்ப எக்ஸைட்டான விஷயம் அது. ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட் நடிச்சுட்டு அவங்க கிளம்பி போகிறது இல்லாமல் அந்த ஃபுட்டேஜ் மனப்பாடம் பண்ணுறது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா எனக்கு வந்து நான் மேக்ஸிமம் ஃபுட்டேஜை மார்க் பண்ணுறது அந்த கண்ணை வச்சு தான் மார்க் பண்ணுவேன். என்ன ஒரு கண்ணு என்ன பேசுது ஃபிலிமில், அதை வச்சு தான் நான் ஃபுட்டேஜை மார்க் பண்ணுவேன். ஸோ அவர் அந்த பர்ஃபெக்டாக நோட் பண்ணி சொல்லும்போது ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருது அவர் ஒர்க்கிங் பேட்டர்ன். அவருக்குன்னு அவர் ப்ரொடக்ஷனுக்கு ஒரு ஒர்க்கிங் பேட்டர்ன் வச்சிருக்காரு. ரொம்ப எனக்கு ரொம்ப இப்படி பண்ணால் எல்லா படமும் நல்ல படமாக வரும்ன்ற எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. அதில் அந்த வகையில் இந்த படமும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ ப்ரொடக்ஷனாகவும் நம்ம ஒரு சீன் எடுத்துட்டோம், அதில் வந்து இவ்வளோ செலவாயிடுச்சு, அந்த சீன் அப்படிலாம் யோசிக்க மாட்டார். நல்லா இல்லையா எடுத்து போட்டு ரிஷூட் கூட பண்ணலாம், அந்த சோனுக்கு யோசிக்கிறார் அவர். கண்டிப்பாக படம் நல்லா வரணும், அவ்வளோதான். அது மட்டும் தான் மைண்டில் இருக்கும். மற்றபடி வேறு எதுலையும் யோசிக்கவே மாட்டார். படம் நல்லா வரணும். அது ப்ரொடக்ஷனாக எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணலாம், படம் நல்லா வரும். அடுத்த செகண்ட் நம்ம அடுத்து என்ன யோசிப்போம், பிஃபோர் வேண்டாம், ஆஃப்டர் என்ன யோசிப்போம்னு நினைப்போம். ஸோ அந்த வகையில் இந்த படத்துக்கு என்ன மேக்ஸிமம்
டஸ்ட்ல பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காரு. ஸோ படமும் ரொம்ப ரொம்ப நம்ம நான் நினச்சதை விட மேக்கிங்காகவே ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். அப்புறம் ஜிப்ரான் சார் சொல்லவே வேணாம். எங்களுக்கு ஜிப்ரான் சார் கிடைச்சது ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் இந்த படத்தில். கண்டிப்பாக பிஜிஎம் வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும், ஒரு மாற்ற கருத்தே கிடையாது. இந்த படத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கேன். ஏன்னா பிஜிஎம் ட்ரைலர் அண்ட் டீசர் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா ஃபிலிம் நாங்கள் நானும் பிரவீன் சார் பேசிட்டே இருப்போம். நாங்கள் ஒன்று ஹேண்டில் பண்ணிட்டு இருந்த சவுண்டிங்கை டோட்டலாக மாற்றிட்டாரு அவர். அந்த ஃபிலிமோட சவுண்டிங் பேட்டர்னாவே டோட்டலாகவே மாற்றிட்டாரு. இப்படியும் இந்த படத்தை எக்ஸைட் பண்ண முடியுமா அப்படின்றது கண்டிப்பாக அது அவுட்ஸ்டாண்டிங்காக பண்ணியிருக்காரு நான் சொல்லவே வேணும். அப்புறம் செல்வா சார் பற்றி சொல்லணும். நான் ஆக்சுவலி சினிமாவுக்கு வந்தது ஒரு எனக்கு நான் கமல் சாரோட ஃபேனு. நான் கமல் சார் படங்கள் மட்டும் தான் என் கண்ணுக்கு மாட்டோம். நான் 40 சின்ன வயசுலேருந்தே கமல் சார் படம் வந்தால் மட்டும் தான் என் கண்ணுக்கே மாட்டோம். அந்த படம் எடுத்துணும் அப்படி நோட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் வந்து 2002 நினைக்கிறேன் காதல் கொண்டேன்னு ஒரு படம் பார்த்துட்டு என்னால் ஒரு 10 நிமிஷம் என்ன பண்ணுறது என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்படியே நான் பார்த்துட்டு இருந்த சினிமேட்டிக்கோட எக்ஸ்பெக்டேஷன் டோட்டலாக மாறிடுச்சு. அந்த படம் ஒரு 3 படம் அடுத்தடுத்த படம் காதல் கொண்டேன், கண்ணத்தில் முத்தமிட்டால், விரும்மாண்டி, இந்த 3 படம் என்னை வந்து ஒரு மாதிரி கொடுக்கின படம். அது இந்த மாதிரி ஃபிலிம் மேக்கிங்கில் பார்க்கணும். செல்வா சாரோட இந்த படத்து ஃபுட்டேஜ், அவரோட ஃபுட்டேஜ், அவர் நடித்த ஃபுட்டேஜ் நான் பார்த்து செல்வா சார் படங்களையும் பார்த்தீங்கன்னா கண்ணு பயங்கரமாக டீல் பண்ணும். ஸோ இந்த படத்தில் ட்ரெயிலர் லாஸ்ட் ஷாட் பார்த்தீங்கன்னா அவர் கண் ஷாட் சொல்லும். ஸோ அந்த எந்த அளவுக்கு டெப்த்தாக ஒரு வில்லனோட கண்ணிலே பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய ஐகானிக்ல நிறைய டிஸ்கஸ் பண்ணுவார் இந்த ஃபிலிமே. அவரோட ஐடியாலஜி ஷோரா சொல்றேன், இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் வராத ஒரு ஐடியாலஜி, வில்லனோட பெஸ்ட் ஐடியாலஜி நான் சொல்லுவேன் படத்தில். அது கண்டிப்பாக படம் பார்க்கும்போது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் படம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. நன்றி எடிட்டர் சாம் லோகேஷ் அவர்களே. அடுத்ததாக அவர் சொன்ன மாதிரியே தான் ட்ரெய்லர்லயுமே அவ்வளோ பவர்ஃபுல்லா தெரிஞ்சது இந்த படத்தோட பிஜிஎம்ஸ் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும். அண்ட் ஐ எம் த கை ஜென்யூனா சார் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருக்காங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. நல்ல சூப்பரா இருந்தது பாட்டு. அண்ட் இந்த தருணத்துல சாஃப்ட் மெலடிஸ், இன்டென்ஸ் பிஜிஎம்ஸ் அண்ட் யூனிக் சவுண்ட், இது எல்லாமே சேர்ந்த ஒரு இசையின் அழகிய மொழி தான் இவரோட இசை. அவரோட டியூன்ஸ்ல ஒரு காம், எந்த பாட்டா இருந்தாலும் அந்த இமோஷனுக்கு கரெக்டா கனெக்ட் ஆகுற மாதிரி, நம்ம லைஃப்ல எந்த இமோஷனா இருந்தாலும் அதை கனெக்ட் பண்ற மாதிரியான ஒரு பாட்டு அவரோட பிளேலிஸ்ட்ல கண்டிப்பா இருக்கும். அண்ட் yet another collaboration with Vishnu Vishal sir after Rakshasan, the one man who speaks through music. Please welcome music director Jibran அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஓகே, கமெண்ட்ஸில் எல்லாம் கேட்குறதே வந்து ராட்சசன் மாதிரி இருக்குமா அப்படின்னு தான் கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாகவே இருக்குது. பிகாஸ் எங்கள் கொலாபரேஷன் என் லைஃபையே சேஞ்ச் பண்ணுற ஒரு கொலாபரேஷன். அண்ட் அதுக்கப்புறம் இட்ஸ் செகண்ட் ஒன். பட் எனக்கு ராட்சசனுக்கும் ஆரியனுக்கும் மேஜரான டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ராட்சசனில் வந்து வில்லன் யாருன்னு இன்னும் அது தெரியறது தான் வந்து அவ்வளோ நேரம் செகண்ட் ஹாஃப் வரைக்கும் ஹோல்ட் பண்ணோம். பட் இங்கே ட்ரெய்லர்லேயே வந்து தெரிஞ்சிடும். ஸோ அந்த ஒரு நரேஷனாக, மியூசிக்கல் நரேஷனாக அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு சேலஞ்சிங்காகவும் எக்ஸைட்டிங்காகவும் இருந்துச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் செல்வராகவன் சார், அவர் டேரக்டராக தெரியும். அண்ட் அவரோட மோட்டிவேஷனல் வீடியோஸ் ஐ ரியலி லைக் யூடியூப்பில். அண்ட் பர்ஃபார்மன்ஸாக பல இடங்களில் அந்த சான் சொன்ன மாதிரி கியூஸ் எடுத்து கொடுக்கறது வந்து அமேசிங். தேங்க்ஸ் a lot sir, it's an honor working with you. And இங்கே எல்லாரும் டீம் நாங்கள் எல்லாருமே அடிக்கடி ஒர்க் பண்ணியிருக்கோம். டிஎன்ஏ ஜஸ்ட் நோ வி டிட், அண்ட் மாராக்கு அப்புறம் ஸ்ரதா கிட்ட. அண்ட் ஸோ இட்ஸ் அடிக்கடி மீட் பண்ணுற ஒரு டீம். அண்ட் ஐம் எக்ஸைட்டட். அண்ட் எனக்கு வந்து நிறைய நேரம் எடிட்டர்ஸ்க்கு வந்து கிரெடிட்ஸ் அந்த அளவுக்கு போகாது. பிகாஸ் ஸ்க்ரீனில் பார்க்குறவங்க வந்து ஓகே மியூசிக் அமேசிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் அதுக்கு பின்னாடி சாண்ட் மாதிரி நிறைய எடிட்டர்ஸோட ஒர்க் இருக்குது. ஏன்னா பிகாஸ் எங்கள் ஒர்க் எவிடெண்ட்டாக தெரியறதுக்கு அந்த மார்க்கர்ஸ் கொடுக்கறது, அதுக்கப்புறம் சவுண்ட் ட்ராக் வச்சு திரும்ப ரீசிங்க் பண்ணுறது, சாண்ட் வந்து அது ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுவார். அண்ட் ராட்சசனுக்கும் வெளிலது பார்க்கும்போது எனக்கு கிரெடிட் கிடைக்கும். பட் ஹீ பிளேஸ் அ மேஜர் ரோல். அது இதுலேயும் எனக்கு வந்து அழகாக இன்னும் லைக் பால் போட்டு கொடுக்குறது எல்லாமே ஹி ஹஸ் டன். அண்ட் அந்த கொலாபரேஷன் ஐ ரியலி லவ் ஒர்க்கிங் வித் சாண்ட். அண்ட் அஃப்கோர்ஸ் டாக் வித் மை டைரக்டர். ஃபர்ஸ்ட் நான் ஃபிலிம் பார்த்த உடனே இதை ரைட் பண்ணுறதுக்கு வந்து ஆக்சுவலி ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு
சப்ஜெக்டை இவ்வளோ தெளிவாக நரேஷனோட சொன்னது. அண்ட் மோர் ஓவர் இந்த ஸ்க்ரீனில் ரிஃப்ளெக்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். அண்ட் பிரவீன் டன் அ கிரேட் ஜாப். இட்ஸ் நைஸ் ஒர்க்கிங். அண்ட் அவர் உண்மையை படம் பார்த்துட்டு கண்டிப்பாக ஒரு ரைட்டர்ஸ் மைண்டு தான் இதை வந்து எழுதியிருக்க முடியும் அப்படின்னு தென் அப்புறம் மீட் பண்ணோம். அண்ட் அவர் பார்க்கவும் ரைட்டர் மாதிரியே இருந்தார். ஸோ அண்ட் தட் ஒன். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே விஷ்ணு சார். அண்ட் தேங்க்ஸ் அலாட் சார். இட்ஸ் உங்களோட ட்ரஸ்ட் அண்ட் தட் கீப்ஸ் மீ புஷிங். ஓகே, இதை இன்னும் வேறு ஒன்று பண்ணணும்னு. ஏன்னா இந்த படத்துக்கு சான் சொன்ன மாதிரி ஒரு சவுண்டு ஒன்று பண்ணியிருக்கோம். லைக் அது டீசர் ஆக்சுவலி நான் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்தேன். ஓகே, டீமுக்குள்ளேயே நல்லா ரிசீவ் ஆச்சு. தென் ட்ரெய்லர்லேயும் பண்ணோம். தென் டோட்டலி மியூசிக்கல்லி ராட்சசன்லேருந்து அப்படியே டோட்டலி ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு வேர்ல்டு வி ஹவ் ட்ரை டு கிரியேட். அது ஆரியனோட வேர்ல்டு. அது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் ஷாந்தி அவங்க தான் எனக்கு டெய்லி கால் பண்ணி அழாமல் இருப்பாங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் புஷிங் மீ. அண்ட் ஐ திங்க் கண்டிப்பாக இது வந்து ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபில்மாக இருக்கும். ப்ளீஸ் வாட்ச் இட் இன் தியேட்டர். யூ ரியலி லவ் இட். தேங்க்யூ. ரொம்ப நன்றி ஜிப்ரான் சார். ஆரியனோட உலகம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு அக்டோபர் 31 நம்ம எல்லாருமே விட்னஸ் பண்ண போறோம். அண்ட் விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ், சுப்ரா அண்ட் ஆரியன் ரமேஷோட தயாரிப்புல, பிரவீன் கேயோட இயக்கத்துல, விஷ்ணு விஷால், செல்வராகவன், ஸ்ரதா ஸ்ரீநாத், மானசா சௌத்ரியோட நடிப்புல ஆரியன் A Perfect Crime Story is all set. இன்னைக்கு படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூ நம்ம கூட வந்து சேர்ந்திருக்காங்க. நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இந்த தருணம் அவங்களோட கேன் ஐ ப்ளீஸ் இன்வைட் ஆன் டு த போடியம் ஆக்டர் ப்ரொடியூசர் விஷ்ணு விஷால் அவர்கள் along with ஆரியன். சார் என்ன சார் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வராரு? நாட் ராட்சசன் வேற போட்டிருக்கோங்க டிஷர்ட்ல. ஓகே, டைரக்டர் பிரவீன் கே அவர்கள். Thank you for joining us, Director Praveen sir. Actor, director, screenwriter, இப்படின்னு பல terms இவரை வந்து define பண்ண முடியும். Can you please have our very own Selvaraghavan sir onto the stage to join us? Thank you very much, Selvaraghavan sir, to have joined us. Actress Shraddha Srinath அவர்கள். Actress Manasa Chaudhary அவர்கள். Actor Karunakaran sir, can we please ask you to join us on stage? Music director Jibran avargal. Editor Sam Lokesh avargal. Art director Jayachandran sir. Director Manu Anand sir, can we please ask you to join us? Thank you. நீங்க ரெடினா நாங்க ஸ்டார்ட் பண்றோம். மொபைல்ஸ் மட்டும் கொஞ்சம் ட்ரைபாட்ல கீழே வச்சு மூவ் பண்ணி ஒரு ரிக்வெஸ்ட் வருது பின்னாடியில இருந்து. ஸோ அதை மட்டும் லெட்ஸ் மேக் a note of it. Ready? Thank you. Thank you very much to have joined us, all of you. ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.